தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள். உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். ஸோ இதான் வந்து பழைய ஒரு கூற்றுன்னு சொல்லுவாங்க. அதாவது நண்பனோட கேரக்டரை வந்து சொல்லும் போது இவனோட கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போல்லாம் 21ஆம் நூற்றாண்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் மொபைலை என்கிட்ட கொடு, உன்னை பற்றி சொல்கிறேன். ஸோ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற ஒன்று சீக்ரெட்டாக வந்து மெசேஜ் பண்ணுறோம், டெக்ஸ்ட் மெசேஜ் ஆட்டோ பண்ணுறோம், சீக்ரெட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறோம், சீக்ரெட்டாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு வந்து ஒரு டெலிட் பண்ணிடுறது. ஸோ இது மாதிரி வாட் எவர் நம்ம ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துட்டே வரும்போது ஒரு வீடியோ வந்து அன்வான்டாக ஒரு வீடியோ வரும், அதை ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes 3 minutes பார்க்குறோம் அப்படிங்கிறது அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அந்த ரெக்கார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிக்கிட்டோம் மற்றவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது, நம்ம வந்து சீக்ரெட்டான ஒரு இடத்துல இருக்கும், தனியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது வந்து இல்லை. ஒரு ஃபோன் அப்படின்னு வந்துட்டால் டேரெக்டாக பர்சன் டு பர்சன் பேசும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்னு சொல்லலாம். அதே வந்து சீக்ரெட்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து இன்னொரு விஷயம் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் அந்த விஷயம் வந்து கன்வே ஆகாமல் இருக்கவே இருக்காது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. அது உங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ இது எஸ்பெஷலி இந்த ஃபோனில் நம்ம பண்ணுறது எல்லாமே டோட்டலி வந்து எதுவுமே சீக்ரெட் கிடையாது. அதனால் வந்து பார்த்து ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து டெலீட் பண்ண மெசேஜஸ், வீடியோஸ், சாங்ஸ், வாட் எவர் ஏதோ ஒரு மெசேஜ் எதை டெலீட் பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி அப்ளிகேஷன் இருக்குது ஆண்ட்ராய்டில். அந்த அப்ளிகேஷன் இறக்கி ரெக்கவர் பண்ணால் கடந்த 1 year 2 year 3 yearன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக எல்லா அந்த மெசேஜையும் வந்து ரெக்கவர் பண்ணி அந்த வீடியோஸும் டெலிட் பண்ண எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணலாம். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிட் பண்ணுற எதுவுமே வந்து நிரந்தரமாக டெலீட் ஆகிறதில்ல. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கூகுள் க்ளவுடு, எம்ஐ க்ளவுடு, ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது வந்து திருப்பி ஸ்பெஷல் அப்ளிகேஷன் போட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வாங்கின பிறகு அது வந்து ரெக்கவர் பண்ணி நிறைய பிரச்சனை வந்து கேஸ் வந்து டீட்டெயிலாக பேசி க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஓகேங்களா? இது வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றினா ஜஸ்ட் ஒரு பேசிக்காக வந்து பார்க்க போகிறோம். இது வந்து வெரி ஈஸி புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று தான். அதாவது ஹியூமன் செய்கிற வேலையை மெஷின் செய்கிறது, தட் இஸ் கால்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மெஷின் செய்கிறதுனா மெஷினில் வந்து ப்ரோக்ராமிங் மூலயமா வந்து அந்த மெஷின் வந்து ஹியூமன் செய்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா செய்யும். பட் அதான் யோசிக்காது. ஜஸ்ட் நம்ம இது இப்படி பண்ணோம்னா அது அப்படி பண்ணணும்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே வந்து சில இதில் வந்து ரொம்ப டவுட் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்போம். நமக்கு பிடிச்ச வீடியோஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஒர்க் ஆகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த வீடியோ வந்து ரொம்ப பார்க்குறோமோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாலிடிக்ஸ், அதில் வந்து ஒரு சுற்றுலா, ஸோ இது மாதிரி ஒரு நியூஸ், ஒரு எஜுகேஷன், இது மாதிரி அது வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து இவன் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து அதிகமாக பார்க்குறான் அப்படிங்கும்போது அந்த கேட்டகரியில் உள்ள யாரெல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த வீடியோவில் எல்லாமே வந்து நமக்கு அடுத்தடுத்து வந்து சஜஸ்ட் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அதே போல் எந்த வீடியோ வந்து அதிகமாக லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோ கேட்டகரியாக வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரீசெண்டாக கூட டிவியிலேருந்து ஒரு விளம்பரம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஃபேஸ்புக் வாட்ச் அப்படின்னு போட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு விளம்பரம் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த விளம்பரமே வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியை பார்க்கலாம் அந்த கேட்டகரி சம்மந்தமாக தான் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணி வீடியோ கொடுப்போம். நீங்கள் அது மாதிரியே பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி கூட நம்ம விளம்பரம்லாம் நிறைய பார்த்துட்ருக்கோம். யூடியூப்பும் அதே மாதிரி தான். யூடியூப்ல இருந்து எந்த மாதிரி வீடியோ பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. சஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கேட்டகரிஸாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து காட்டி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா தான் ஒர்க் பண்ணி தான் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதாவது வந்து யூடியூப் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூடியூப் அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களாம் வந்து செட் பண்ணி வைக்கணும். இப்போ நான் வந்து என்னோட கேரக்டர் நான் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறேன்னு சொல்லி ஒருத்தவங்க தனியாக அந்த யூடியூப்பில் என்ன செய்யணும், தனியாக ஒருத்தவங்களை இப்போ ஒரு ஆளை ரெக்ரூட்மெண்ட் பண்ணி இவன் வந்து என்ன பண்ணுறான், என்னமான வீடியோ நான் பார்க்குறான், வந்து எந்த மாதிரி வீடியோ ஏதோ ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவரோட எய்ம் என்ன, இவரோட இன்ட்ரெஸ்ட் என்ன, இவர் வந்து சுற்றுலா போகிறதுக்கு ஆசைப்படுறாரு, இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு இண்டிவிஜுவலை வச்சு ஃபாலோ பண்ணுறது எப்படி. அதே வந்து நம்ம மொபைலில் வந்து எந்த மாதிரி வீடியோஸை பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து அவங்கள வந்து அல்காரிதம் செட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது இப்படி. ஸோ தட் இஸ் த ஈஸி. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஹியூமன் மூலயமா வந்து பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ப்ரோக்ராமிங் மூலயமா டைரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து தேவையான விஷயத்தை வந்து ஈஸியாக ஃபீட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து முழுக்க வந்து ஃபுல்லாகவே பயன்படுது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் வந்து விளம்பரம் வந்து நமக்கு வந்து தராங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு சுற்றுலா கூகுளில் போய்ட்டு வந்து கூகுளில் வந்து ஹவு டு கோ டு கோவான்னு டைப் பண்ணுறீங்க, ஓகேங்களா?
கூகுள் என்ன செய்யும், அந்த கூகுளில் வந்து யாரெல்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்க, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ப்ளஸ் வந்து வேறு என்னென்ன வந்து சோசியல் மீடியா இருக்குல்ல, அந்த மீடியா எல்லாமே வந்து கூகுளோட லிங்க்கில் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து இவங்க கூகுள் போய்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். இந்த பாருப்பா, இந்த ஐபியில் உள்ளவங்க வந்து இந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம் தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ இதை நம்ம தேடி முடிச்சுட்டு நேராக ஃபேஸ்புக்கில் வந்து ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு டைம் பாஸ் ஆகணும் இதை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கான விளம்பரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேருந்து வந்து அந்த கோவாவை பற்றி விளம்பரம் வரும். சப்போஸ் வேறு ஒரு மீடியாவில் போய் பார்க்குறீங்க, ஷேர் சாட்டில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரி இதோட விளம்பரம் வரும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே லிங்க் பண்ணி இந்த ஆட்சென்ஸ் மூலமாக லிங்க் பண்ணி நீங்கள் எந்த வெப்சைட் போனாலும் நீங்கள் எதை கூகுளில் பண்ணுறீங்களோ, சப்போஸ் ஃபேஸ்புக்கில் எதை பார்க்குறீங்களோ அதுதான் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா இன்னொரு வெப்சைட்டில் வந்து லிங்க் பண்ணி நீங்கள் இவர் வந்து இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு. ஒரு அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம சர்ச் பண்ணுறோம்னா ஃபேஸ்புக் போகும்போது பார்த்திங்கன்னா அதே அமேசானில் உள்ள அந்த ஆடுக்கு சம்மந்தமான விளம்பரங்கள், வீடியோஸ் இது மாதிரி சம்மந்தமாக வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். உங்களை எப்படியோ வந்து அந்த பொருளை வாங்க வைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மெயின் ஒர்க்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த 2021 வந்து மிக மிக பெரிய ஒரு இது பங்காக இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த உலகமே வந்து பிற்காலத்தில் வந்து ஃபுல்லாகவே இயங்க போகுது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் வந்து ஒரு இதை போய் ஒன்று செய்வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஏதோ ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்தோன்னு பின்னாடியே வந்து இதே மாதிரி வீடியோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சஜஷன் காட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த யூடியூப் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிபிரிட்டி அவங்க மட்டும்தான் அப்படின்னு அந்த யூடியூப்பில் இருக்கணும்லாம் தேவையில்லை. அப்படி பார்த்தாங்கன்னா யூடியூப்பில் வந்து செலிபிரிட்டி மட்டும்தான் இருப்பாங்க. யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் அல்காரிதம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து பேஸ் பண்ணி ஒரு அல்காரிதம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டயத்தில் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரா, இந்த டயத்தில் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாப்ல, இவர் ஒரே கேட்டகரியில் ரிலீஸ் பண்ணுறாப்லையா, ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ ரிலீஸ் பண்ணுறாப்லையா, இது எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு நம்ம எப்படி வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த வீடியோ அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி மற்றவங்களுக்கு நிறைய இடத்துக்கு போய் காட்டி அவங்க சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, AdSense கொடுப்பாங்க, நம்மளும் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த லாஜிக். ஓகேங்களா? அதாவது அந்த யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரே கேட்டகரியாக படும்போது நம்ம போகிற அதேமாதிரி வீடியோ வந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் காட்டும். அந்த ஒரு இப்போ 5 நிமிஷம் ஒரு வீடியோ போடுறோம் அவங்கள்ட்ட போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 5 நிமிஷம் வீடியோ அவங்க அந்த ஃபுல்லாக பார்த்துட்டாங்கன்னா இன்னொரு 50 பேர்கிட்ட கொண்டு போய் காட்டும். அந்த 50 பேர் 5 நிமிஷம் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டாங்கன்னா ஒரு 500 பேர்கிட்ட போய் காட்டும். இப்படி தான் வந்து சில வீடியோ வந்து வைரல் ஆகி இப்போ ஒரு வீடியோவில் வந்து சில பேர் நல்லா ரீச் ஆகி நல்லா வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு சர்டைன் பீரியடில் வந்து நடக்க போகிற விஷயம் இல்லை, ஒரு லாங் ப்ராசஸ். எதுவுமே வந்து இன்கம் வந்து உடனே எதிர்பார்க்கக்கூடாது, நல்லா செஞ்சால் தான் கண்டிப்பாக இதாகும். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து பார்த்து எந்த அளவுக்கு முக்கியம் புரிஞ்சிருக்கும், எப்படி வந்து லிங்க் ஆகி ஒர்க் ஆகுது, அந்த ஹியூமன் பண்ணுற அதே வேலையை வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மொபைல் ஃபோனில் போய் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க, ஆடு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு பொருளை அது மூலயமா விற்கிறாங்க. நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா தான் அழகாக வந்து அவங்களோட எல்லா வேலையும் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து ஈஸியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை பற்றிய உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு திங் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 month பேக் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனம் ஏவுன நிறையா மிசைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி மிசைல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண ஒரு ஆன்டி மிசைலை வச்சு கிட்டத்தட்ட 100 மிசைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டயத்தில் வந்து இந்த ஆன்டி மிசைல் வந்து தடுத்து அது வந்து அவங்க மக்களை எல்லாம் காப்பாற்றுனாங்க. இது வந்து உலகமே வந்து எல்லா சோசியல் மீடியாவில் வந்து பெரிய வைரலாக போயிட்டு இருந்தது. தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா அதே இஸ்ரேல் உலகத்திரை இரும்பு திரை என்று அழைக்கப்படுகிற இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா, அதாவது எந்த ஒரு ஹியூமன் இல்லாமல் ஒரு கன்னை வந்து ரன் பண்ணி அவங்க அந்த ஈரானோட ஒரு ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட், ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர், அவர் வந்து அந்த ஈரான் நாட்டுக்கு வந்து ஒரு அணுக்கரு அந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து நிறையா வந்து ஃபார்முலா தான் அவருக்கு நிறைய தெரியும், அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உலகத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி, எஸ்பெஷலி இஸ்ரேலுக்கு ஆபத்துன்னு சொல்லி இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 year வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து எங்கே போனாங்க எங்கே வந்தாங்க எல்லாத்தையும் வந்து அந்த மொசாடுங்கிற ஒரு அந்த இராணுவ அமைப்பு மூலயமா வந்து பயன்படுத்தி எல்லாத்தையும் அவரை கண்டுபிடிச்சி ட்ராக் பண்ணி வெவ்வேறு சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னோட ஸ்பேரை வந்து தனியாக எடுத்துக்கிட்டு போயிட்டு அதே ஈரான்லேயே போய் அசம்பிள் பண்ணி ஒரு காரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சேட்டலைட் மூலயமா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா வந்து ட்ராக் பண்ணி அவர் எந்த டயத்தில் எந்த ரோட்டில் இப்போ எந்த டைமில் கிராஸ் பண்ணுறாரு. ஈவன் அவர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து 5 பாடி குவார்டர் தான் போவார். அந்த ப்ரொஃபஸர் ஒருத்தவர், அந்த சயின்டிஸ்ட்டு, அந்த நியூக்ளியர் அனலைசர், அவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டைமிங்கில்
கரெக்டாக அந்த செயற்கை அந்த ஆர்டிஃபிஷியல் நுண்ணறிவு அந்த இன்டெலிஜென்ஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி ஷூட் பண்ணி அவங்க வந்து கொள்கிறாங்க. எஸ்பெஷலி இப்போ வந்து ஆப்கானிஸ்தானோட இப்போ பாம்பு ப்ளேஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து உடனே வந்து அவங்க வந்து பழி தீர்ப்புன்னு சொல்லி பைடன் சொல்லியிருந்தாப்புல அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் ஆள் இல்லாத ஒரு ட்ரோன்ஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து சேட்டிலைட் மூலயமா ரன் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தை வந்து ஃப்யூச்சரில் ஆள போகிற ஒரு டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி.